வணக்கம். முதுமை காலங்களில் நிம்மதியாக வாழ்ந்திட அஞ்சல் துறை மூலம் சிறு சேமிப்பை துவங்க வேண்டும் என்று உலக சிக்கன நாள் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேசியுள்ளார். புதுவை அரசு திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பில் காமராஜர் சாலையில் உள்ள அத்துறையின் பயிற்சி கூடத்தில் உலக சிக்கன நாள் விழா நடைபெற்றது. விழாவிற்கு இயக்குநர் முனைவர் கனகசபை அனைவரையும் வரவேற்றார். அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் இன்பழகன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் உலகம் முழுவதும் அக்டோபர் 31ஆம் தேதி உலக சிக்கன நாள் கொண்டாடப்படுகிறது. எனினும் நமது நாட்டில் நாளை மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுவதால் இன்று உலக சிக்கன நாள் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாட்டில் உள்ள மக்கள் சிறு சேமிப்பின் அவசியத்தினை உணர வேண்டும். நாம் சம்பாதிக்கும் ஒரு பகுதியை சேமித்து வைத்தால் அது நமக்கு பிற்காலத்தில் உதவும். எனவே சிறு சேமிப்பை துவங்குவோர் அஞ்சல் துறை மூலம் துவங்க வேண்டும். மேலும் அரசு வங்கிகள் மூலமாகவும் சேமிப்பை துவங்க வேண்டும். அப்போதுதான் முதுமை காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் வணிக வரித்துறை, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு முதல்வர் விருதுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் அனைத்து துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சான்றிதழ்களை அவர் வழங்கினார். விழாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக இயக்குநர் கனகசபை நன்றி கூறினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி வீட்டு அருகே காரில் சென்ற என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக முதல்வரின் ஆதரவாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை முத்திரையர்பாளையத்தைச் சேர்ந்த ரவுடி ஆறுமுகம் என்ற நொண்டி ஆறுமுகம் என்ற என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருக்கும் என்ஆர் பாசறை தலைவருமான வேலாயுதம் என்பவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்தது. இதில் வேலாயுதம் தரப்பினர் முதல்வர் முன்னிலையிலேயே நொண்டி ஆறுமுகத்தை கடந்த மாதம் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனிடையே வேலாயுதத்தை கொலை செய்ய ஆறுமுகம் முடிவு செய்ததாகவும், தன்னை கொலை செய்வதற்கு முன் ஆறுமுகத்தை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும், இதனை அறிந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து கண்டித்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் நேற்று இரவு காரில் கூட்டாளிகளுடன் முதல்வர் ரங்கசாமி வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஆறுமுகத்தை ஒரு ஆம்னி வேன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் காரை வழிமறித்து கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. உயிருக்கு போராடிய அவரை போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவர் இறந்துவிட்டார். இது தொடர்பாக கோரிமேடு இன்ஸ்பெக்டர்கள் வீரவல்லபன், பாஸ்கரன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வேலாயுதம் பேரில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் வேலாயுதத்தை தேடிச் சென்ற போது அவர் கொலை கும்பலுடன் தப்பிச் சென்றது தெரியவந்தது. பின்னர் கொலையாளிகள் விட்டுச் சென்ற வேன், இருசக்கர வாகனத்தை போலீசார் கைப்பற்றினர். மேலும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க கமாண்டோ படையினர் விடிய விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முதல்வரின் வீட்டருகே நடந்த இந்த கொலை புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர் கொலையால் பொதுமக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கியுள்ளது. புதுவையில் நேற்று நடைபெற்ற கொலை வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்திலிங்கம் இன்று தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. நேற்று புதுவையின் தற்போதைய முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் வீட்டின் அருகே கொடூரமான முறையில் ஆறுமுகம் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதற்கு முன்னதாக கொலை செய்யப்பட்ட ஆறுமுகத்திற்கும் அவருக்கு எதிராக செயல்பட்ட மற்றொரு பிரிவினருக்கும் இடையே முதலமைச்சர் ரங்கசாமி கண்முன்னே தகராறு ஏற்பட்டு ஆறுமுகத்திற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் ஆறுமுகம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில்தான் முன்விரோதம் காரணமாக அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வீட்டின் அருகே கொலை செய்யப்பட்டார் என்பதை நினைத்தால் வேதனையாக உள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு வரும்போதே அவர்களை சமாதானப்படுத்தி இருந்தால் இந்த கொலை நடந்திருக்காது. ஆனால் அதனை திரு ரங்கசாமி செய்யவில்லை. மேலும் கொலை நடந்த இடத்தினை கூட அவர் சென்று பார்க்கவில்லை. புதுவையில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. எனவே நாங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரத்தினை சந்தித்து இந்த கொலை வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மனு அளிக்க உள்ளோம் என்று அவர் கூறினார். பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் திரு கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி, கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான திரு ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கின்றது என்பது எல்லா மக்களும் உணர்ந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் முதலமைச்சருடைய வீட்டிற்கு அருகிலேயே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய வீட்டிற்கு எதிரிலேயே ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நபர்
நொண்டி ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை கொலை செய்திருக்கின்றார்கள். இது எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மோசமான நிலை என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். இந்த மோசமான நிலை இருப்பதற்கு காரணமே முதலமைச்சர் தன்னுடைய கடமையை சரியாக செய்யாத ஒரு காரணம்தான் என்று சொல்ல வேண்டும். ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முதலமைச்சருடைய முன்னிலையிலேயே இந்த நபருக்கும் மற்றவர்களுக்கும் சண்டையிட்டு அதிலே மண்டை உடைந்து அப்பல்லோ மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தார். அப்பொழுது கூட முதலமைச்சர் அவர்கள் அவர்களை அழைத்து பேசி சமாதானம் செய்திருக்க முடியும். ஆனால் அதையும் செய்யவில்லை. இன்றைய தினம் அவருடைய வீட்டிற்கு வந்து வெளியிலே வருகின்ற நேரத்தில் இந்த கொலை நடந்திருக்கின்றது என்று சொன்னால் அதிலேயும் தன்னுடைய நிலையை தவறிவிட்டார் என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். ஆகவே முதலமைச்சர் மீதும் காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்து நாங்கள் இதை மத்திய அரசாங்கத்திற்கு, அதுவும் உள்துறை அமைச்சர் அவரிடத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்ப இருக்கின்றோம். சுனாமிக்கு பிறகு மக்களின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்ய மத்திய ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 9 நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் புதுவை வந்துள்ளனர். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை மூலம் உகாண்டா, சவுத் ஆப்பிரிக்கா, ருவாண்டா, மொசாம்பிக், கதகஸ்தான், போர்ஸ்வானா உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த 9 அதிகாரிகள் புதுவை வந்தனர். பின்னர் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர்கள் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சுனாமிக்கு பிறகு கடலோர வாழ் மக்கள் வாழ்வாதாரம் எப்படி உள்ளது என்றும் அவர்களுக்காக கட்டிக் கொடுக்கப்பட்ட சுனாமி குடியிருப்புகள் எப்படி உள்ளன என்றும் அவர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் மீனவ மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது அரசு சார்பில் தங்களுக்கு சுனாமி குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன என்றும் சுனாமிக்கு பிறகு எங்களது வாழ்க்கை தரம் சீராக உள்ளதாகவும் மீனவ மக்கள் கூறினார்கள். ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் குறிச்சிக்குப்பம், வைத்திக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராம பகுதிகளை பார்வையிட்டு பின்னர் அவர்களது நிறை குறைகளை கேட்டு அதனை மத்திய அரசிடம் கூறுவார்கள். நிகழ்ச்சியின் போது தாசில்தார் கந்தசாமி, வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், செந்தில், கிராம நிர்வாக அதிகாரிகள் ராவ், நக்கீரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் ஓட்டுநர் உரிமம் பெற போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்ததாக தலைமை ஆசிரியர் உட்பட 3 பேர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுவை உருளையன்பேட்டையைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பித்ததை அடுத்து அவரது சான்றிதழை சரிபார்த்த போக்குவரத்து துறை அதிகாரி ரமேஷ் போலி சான்றிதழ் இணைத்திருப்பதை கண்டுபிடித்தார். இதுகுறித்து ரமேஷ் சிபிசிஐடி போலீசில் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் மோகன்குமார், சப் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் பாக்கியராஜை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மணவாளன், உதவியாளர் ஏகாம்பரம் ஆகியோர் போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்கள் வீட்டில் இருந்த பல்வேறு போலி சான்றிதழ்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை அரசு தனது நிலையிலிருந்து தவறிவிட்டதாக முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை குயவர்பாளையத்தைச் சேர்ந்த பாசிக் நிறுவன ஊழியர் சிவபிரகாசம் நேற்று திடீர் மரணமடைந்தார். அவரது உடலுக்கு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இறந்தவர் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் கூறுகையில், பாசிக் ஊழியரான சிவபிரகாசத்திற்கு 5 மாதமாக சம்பளம் வழங்கப்படாததால் நோய்க்கு கூட செலவு செய்ய பணம் இல்லாமல், மகனை படிக்க வைக்க பணம் இல்லாமல் விரக்தி அடைந்த நிலையில் உடல்நலம் குன்றி அவர் இறந்துவிட்டார். இச்சம்பவம் அரசு தனது நிலையிலிருந்து தவறிவிட்டதை காட்டுகிறது என்றும் இறந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் மற்றும் இறந்தவரின் வாரிசுக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டு மழைநீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். புதுவையில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து வெள்ளம் போல் சூழ்ந்து நிற்கிறது. அதுபோன்று ஏம்பலம் தொகுதியில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், வள்ளுவர்மேடு, கம்பளிக்காரன் குப்பம், நத்தமேடு போன்ற பகுதிகளை அமைச்சர் ராஜவேலு நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது வள்ளுவர்மேடு பகுதி மக்கள் தங்களுக்கு மனைப்பட்டா வேண்டும் என்று மனு கொடுத்தனர். மேலும் மக்களின் சிரமத்தை கண்டு மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார்.
மழையின் காரணமாக அப்பகுதியில் இடிந்த வீட்டினை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் வீடு கட்டுவதற்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை பெற்றுத் தருவதாக அவர் உறுதியளித்தார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலரும் உடனிருந்தனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட காமராஜர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு வைத்தியலிங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி மழைநீர் வெளியேறிட நடவடிக்கை எடுத்தார். புதுவையில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டித்தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட லெனின் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம் அங்கு சென்றார். பின்னர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் அப்பகுதியில் தேங்கியிருந்த மழை நீரை வெளியேற்றிட நடவடிக்கை எடுத்தார். அப்போது காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் சாரம் அன்னை வரவேற்பு இல்லத்தில் தொழிலாளர் உரிமை கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை சாரம் அன்னை வரவேற்பு இல்லத்தில் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் சார்பில் தொழிலாளர் உரிமை கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் மோத்திலால் தலைமையில் கவுன்சில் நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழ்நாடு மாநில துணை பொதுச் செயலாளர் குமார், மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், மாநில துணைத் தலைவர் சங்கரன், நகர கமிட்டி செயலாளர் செல்வம், காரைக்கால் மாவட்ட அமைப்பாளர் ஜெயபால், ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் அக்பர் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். கருத்தரங்கில் தனியார் மயம், ஒப்பந்த தொழிலாளர் முறையை தடுப்பது, உயரும் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவது, மேம்பட்ட கூலி, நிரந்தர பாதுகாப்பான வேலை, சங்க உரிமை குறித்து விவாதிக்கப்பட்டது. மற்றும் நவம்பர் 11ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் நடைபெற உள்ள 8வது மாநாடு குறித்தும் பேசப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.